உங்களெல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே வாய் கூசுது, இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க அப்படின்னு நம்ம முத்து விஜயா கிட்ட கோவப்பட்டதுக்கான காரணம் என்ன? நீ எனக்கு இனிமே ஃப்ரெண்டே இல்ல, என் வீட்டு பக்கமே வராத அப்படின்னு நம்ம பார்வதியும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க நம்ம விஜயாவை. கடைசியில நம்ம சிந்தாமணி வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க நம்ம விஜயா. சிறகடிக்க ஆசையில நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் சீரியல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. வயசான பக்கம் வரும்னு நினைச்சேன், ஆனா இவ்வளவு கேவலமா பண்ற சி அப்படின்னு நம்ம சித்தார்த், அதாங்க நம்ம பார்வதியோட பையன், பார்வதி கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் பார்வதி அழுதுகிட்டே என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற, அப்படி யாருப்பா உங்ககிட்ட தப்பா சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம சித்தார்த், எல்லாம் தெரியும், எல்லாம் நீ ஊட்டிக்கு போறது என்ன, சந்தோஷமா வீடியோ பண்றது என்ன, எவ்வளவு கேவலமா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னது, நான் இன்னும் ஊட்டிக்கே போகல, அதுக்குள்ள அந்த விஷயத்த யார் சொன்னது அப்படின்னு நம்ம பார்வதி ரொம்பவே கோவமா கேக்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துகிட்டு, ஏன் நான் தான் சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டோன்னு, ஏன் நீ எதுக்கு சொன்ன, நான் உன்கிட்ட சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற முறையில சொன்னேன், நீ அதை போய் எப்படி சொல்லி வச்சிருக்க, சி நீனா ஒரு ஃப்ரெண்டா அப்படின்னு கோவப்பட்டதுக்கு நம்ம சித்தார்த் இருந்துகிட்டு, அவங்க கிட்ட எதுக்கு கோவப்படுறீங்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நம்ம சிவன் இருந்துகிட்டு, தம்பி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள நம்ம கோவப்பட்டு சித்தார்த் நம்ம சிவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. நல்ல வேளை நம்ம முத்து அந்த நேரம் வந்து சிவனையும் நம்ம பார்வதியையும் காப்பாத்திடுறாரு. முத்து எப்படி வந்தாருன்னா, நம்ம மீனா இங்க பிரச்சனை நடக்கிறத பார்த்துட்டு உடனே வெளியே போய், ஏங்க இங்க ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு, என்ன மீனா என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க நம்ம முத்து. அதுக்கு மீனா இருந்துகிட்டு, இல்லங்க இங்க பார்வதி ஆண்டி வீட்டுல நம்ம அத்தையாலதான் ஏதோ பிரச்சனை நடக்க போகுது, அவங்க பையன் வந்து 2 பேர் அடியாட்கள் வேற கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஏதோ சண்டை நடக்க போகுது போல அப்படின்னு சொன்னோன்னே, சரி மீனா நான் பக்கத்துலதான் இருக்கேன், உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் வந்துட்டாரு. ஒரு வழியா அவங்க 2 பேரையும் நம்ம முத்து தடுத்து நம்ம பார்வதியோட பையன் கிட்ட, தம்பி புரிஞ்சுக்கப்பா, உங்க அம்மா அப்படிலாம் இல்ல, முதல்ல மத்தவங்க சொல்றது பேச்ச கேட்காத, என்ன நடந்துச்சுன்னு உங்க அம்மா கிட்டே கேளு அப்படின்னு, இனிமே என்னையா கேக்குறது, நீ முதல்ல யாரியா எங்க அம்மாவுக்கும் எனக்கும் நடுவுல அப்படின்னு நம்ம பார்வதி இருந்துகிட்டு, இங்க விஜயா நிக்கிறாங்கல்ல இவங்களோட பையன் தான், இவங்க கிட்டயே கேட்டுப்பாரு அவங்க அம்மாவை பத்தி எவ்வளவு பொய் சொல்லுவாங்கன்னு அப்படின்னு பார்வதி சொன்னதுக்கு நம்ம முத்து இருந்துகிட்டு, ஆமாப்பா எங்க அம்மாவே நானே நம்ப மாட்டேன், நீ போய் நம்பி இவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண வந்திருக்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சித்தார்த் அப்பதான் கொஞ்சம் அமைதியா வர்றாரு. என்ன நடந்துச்சுன்னு நீங்களே சொல்லுங்க இப்ப அப்படின்னு நம்ம பார்வதி கிட்ட கேட்டோன்னு, நம்ம பார்வதி இருந்துகிட்டு, இனிமே நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல, நீ என்ன நினைக்கிறியோ அதுவே உண்மைன்னு நினைச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம முத்துவும் மீனாவும் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வைக்கிறாங்க. இது மாதிரி உங்க அம்மாவை சந்தேகப்படுறது ரொம்ப தப்புப்பா, இந்த கதை சொல்லி வீடியோ போடுற ஐடியாவே நான் தான் கொடுத்தது, நான் தான் இந்த ஐடியாவே கொடுத்தது, இவங்களை பார்க்கும்போதே இவங்க கூட கொஞ்ச நேரம் நீ பேசியிருந்தாவே தெரியும் எவ்வளவு நல்லவங்கன்னு அப்படின்னு நம்ம சிவனை பார்த்து சொல்றாங்க நம்ம மீனா. நம்ம விஜயா மட்டும் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிருக்காங்க, இவ என்ன சொல்றது, எப்படி இருந்தாலும் சிவனை இவன் வெளியேறான்னு போறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம சித்தார்த், அதாங்க நம்ம பார்வதியோட பையன் இருந்துகிட்டு, சாரி அங்கிள் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாம் வெளியில பேசுறத வச்சு உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சாரி அங்கிள் அப்படின்னு, இல்லப்பா யாரா இருந்தாலும் அப்படிதான் தோணி இருக்கும், இருந்தாலும் உங்க அம்மாவை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம சிவனும் சொல்றாரு. நம்ம விஜயா மட்டும் அமைதியா நிக்கிறாங்க. நம்ம விஜயா கிட்ட சித்தார்த் போய், ஏன் ஆண்டி இப்படி பேசுனீங்க, எங்க அம்மாவை பத்தி ஏன் இப்படி தப்பு தப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்டோன்னு, இல்லப்பா நான் உண்மையாதான் சொன்னேன், அவங்க 2 பேரும் ஊட்டி எல்லாம் போறாங்க அப்படின்னு, இல்ல ஆண்டி எல்லாரும் இப்ப வீடியோ எடுத்து போறதுக்காக வெளியில எல்லாம் போறது சகஜம்தான், அதுக்காக நீங்க அப்படியா சொன்னீங்க, என்னென்னமோ தப்பு தப்பா சொன்னீங்க அப்படின்னு நம்ம சித்தார்த் விஜயா கிட்ட கோவப்படுறாரு. உடனே நம்ம விஜயா இருந்துகிட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நிக்கிறாங்க. நம்ம முத்து இருந்துகிட்டு, பாத்தியாமா இதுதான் உண்மையான பாசங்கிறது, என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டையும் போய் சாரி கேட்கறான் பாத்தியா, நீங்களும் தான் இருக்கீங்களே, ஒரு நல்ல ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுக்க பாத்தீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லமா, இனிமே வீட்டு பக்கமே வந்துடாதீங்க, நான் இதை போய் அப்பா கிட்ட சொல்லதான் போறேன், அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல அப்படின்னு நம்ம விஜயாவுக்கு ரொம்பவே பயமாயிருது. ஐயோ அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள கொன்னே போட்டுருவாரு, நம்ம இனி கொஞ்ச நாளைக்கு அந்த வீட்டு பக்கமே போக கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம சிந்தாமணிக்கு போன் பண்றாங்க. சிந்தாமணிக்கு போன் பண்ணி, மாஸ்டர் என்ன மாஸ்டர் அங்க பிரச்சனை எல்லாம் ஓகே தானே, நம்ம பார்வதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார்ல அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் சிந்தாமணி இங்க என்னையதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க, நான் எங்க வீட்டுக்கும் போக முடியாது போல, நான் கொஞ்ச நேரம் இங்க பார்வதி வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஜயா. சரி மாஸ்டர் சீக்கிரம் வந்துருங்க, அங்க ஏதாச்சும் பிரச்சனையா ஏறப்போகுது அப்படின்னு நம்ம சிந்தாமணி சொன்னதுக்கு, இங்க பெரிய பிரச்சனையா தான் ஆச்சு, சரி இருங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி கிட்ட போய், பார்வதி இப்படிலாம் ஆகும்னு தெரியல மன்னிச்சிடு அப்படின்னு, விஜயா நான் பண்ணதுலயே பெரிய தப்பு உன் கூட நட்பா இருந்ததுதான், இனிமே இந்த
வீட்டு பக்கமே வராத, உன் மூஞ்சிலேயே எனக்கு முழிக்கிறதுக்கே விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம பார்வதி. உடனே நம்ம விஜயாவுக்கு அப்பதான் ஐயோ இனிமே பார்வதி பேசவே மாட்டாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, பார்வதி என்ன அவ்வளவுதானா எல்லாமே அப்படின்னு, ஆமா விஜயா இனிமே எல்லாமே அவ்வளவுதான், இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத, இந்த கிளாஸ் நடத்துறேன் அதை நடத்துறேன்னு எதுக்காகவும் என் வீட்டு பக்கம் வராத அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்வதி. உடனே நம்ம முத்து இருந்துகிட்டு, மா நீங்க இந்த வீட்டுல இனிமே இருக்க முடியாது, அங்கேயும் வந்துடாதீங்க, அப்பா கிட்ட சொன்னேன்னா என்ன ஆகும் தெரியும்ல, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்களெல்லாம் பாக்குறதுக்கே எனக்கு பிடிக்கல, ஒரு நல்ல குடும்பத்தை ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துட்டு இவ்வளவு கேஷுவலா இருக்கீங்க, யாரு உங்க சிந்தாமணி கிட்ட தானே போன் பண்ணி செய்தீங்க, அவங்க வீட்டுக்கே போங்க, இனிமே அவங்க வீட்லயே இருங்க, எங்க வீட்டு பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாருங்க நம்ம முத்து. உடனே மீனாவும் இதுதான் சாக்குன்னு, ஆமாத்த இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா எல்லாருமே உங்க மேல ரொம்ப கோவத்துல இருப்பாங்க, அதுவும் மாமாலாம் உங்களெல்லாம் பார்த்த இடத்துலயே வெட்டி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவன் கிட்டையும் அவங்க பார்வதியோட பையன் கிட்டையும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருங்க, நீங்க பேசிக்கிட்டு இருந்தாவே இவரை பத்தி உங்களை பத்தியும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி ஆண்டி கிட்ட போய், மா நீங்க எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான், என்ன நம்ம கூட பழகின ஃப்ரெண்ட்ஸே துரோகம் பண்ணா நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும், பரவாயில்ல விடுங்க, முதல்ல உங்க பையன் கிட்டையும் சிவன் கிட்டையும் பேசி சமாதானம் ஆகுங்க, ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம மீனா. நம்ம பார்வதி, இல்லம்மா நீ நல்ல வேலை இருந்த, கரெக்டா முத்து வந்து எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிச்சு விட்டா, அப்படி இல்லன்னா பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும், அதுவும் இந்த விஜய் எனக்கு இப்படி பண்ணுவான்னு நினைச்ச கூட பாக்கலமா, இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டா, இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா, ஆனா எனக்கே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துகிட்டு, பரவாயில்லம்மா விடுங்க, அவங்க இப்ப இது மாதிரி பண்றது என்ன புதுசா, எப்போதும் பண்றது தானே, இனிமே இதெல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி கதை பேசி வீடியோ போடுங்க, உங்களோட வீடியோக்காக நாங்கெல்லாம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நம்ம மீனா. நம்ம விஜயா கிளம்பி சிந்தாமணி வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இந்த முத்து வந்து எல்லா இதையும் கெடுத்து விட்டான், அவன் என் பையன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குது, எப்ப பாரு எனக்கு பிரச்சனை கொடுக்கறதுனே வரான், இத போய் இனிமே எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னான்னு அந்த ஆளு சும்மாவே ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க நம்ம விஜயா. நம்ம சிந்தாமணி இருந்துகிட்டு, மாஸ்டர் விடுங்க மாஸ்டர், இன்னொரு பிளான் போட்டு நம்ம மீனாவையும் முத்துவையுமே பிரிச்சிருவோமா அப்படின்னு சொன்னதுக்கு, இப்பதான் சிந்தாமணி சூப்பரா பேசுறீங்க, இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு நம்ம முத்துவையும் மீனாவையும் தனியா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வேற ஏதாச்சும் பிளான் பண்ணோம், இல்லன்னா நம்ம பிளானையே கெடுத்துருதுங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம விஜயா. மாஸ்டர் என்கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்குது, அதை மட்டும் பண்ணா நம்ம மீனாவையும் அந்த முத்துவையும் பிரிச்சிடலாம், அதுக்கப்புறம் உங்க வீட்டுல நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சிந்தாமணி. அதுக்கப்புறம் என்ன பிளானு அப்படிங்கறத நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார் சீரியல்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.